ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினசரி 3 வேளை சாப்பிடணுன்றது நமக்கு அவசியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில் நீங்கள் இந்த 3 வேளைகள நீங்கள் ஒரு வேளை நீங்கள் தவறிடும்போது, உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது, அதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒரு நாளைக்கு அனைவருமே 3 முறை சாப்பிடுவது வழக்கம். ஆனால் சிலர் பல காரணங்களினால ஒரு வேளை உணவாவத நீங்கள் தவிர்த்து விடுகின்றாங்க. இன்னும் சிலர் 3 வேளை உணவுகளையுமே ஒழுங்காக சாப்பிடுவதில்லை. அதாவது நேரம் கடந்து சாப்பிடுவது. இதனால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அனைத்து உயிரினங்களுக்குமே உணவு என்பது அத்தியாவசியமான ஒன்று தான். நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவில் இருந்து தான் கிடைக்கிறது. எனவே இதனை நாம் ஒழுங்காக உட்கொள்ளவில்லை என்றால் உடலானது பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறது. எனவே ஒரு மனிதன் தினமும் நீங்கள் ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்தால் உடலில் என்னென்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த் டிப்ஸ் டுடே தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு வேளை உணவு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது உங்கள் மூளையானது நமது பேச்சை கேட்காதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எதை பார்த்தாலுமே வெறுப்பாகவும் கோபமாகவும் இருக்கும். நாம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்காமல் இருக்கும் நேரத்தில் உடலானது முழு ஆற்றலையும் இழக்கிறது. இதனால் கோபமும் எரிச்சலும் நம் உடலுக்கு உண்டாகிறது. எனவே உங்கள் மனநிலையை நீங்கள் சமநிலையாக வைத்திருக்க நீங்கள் உங்களுடைய உணவு ரொம்பவே அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் மாற்றம் ஏற்படும். நீங்கள் உணவு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களோட உடலில் ஹார்மோன் மாற்றம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. உணவை சாப்பிடாமலோ அல்லது குறைவாகவே சாப்பிடுவதன் மூலம் உடலில் உள்ள கார்ட்டிசோல் ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கிறது. கார்ட்டிசோல் ஹார்மோன் அளவு அதிகரிப்பதால் உடல் எடை அதிகரிப்பதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைகிறது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கார்ட்டிசோல் ஹார்மோன் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதிகமாக டிப்ரெஷனில் இருக்கும்போது இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹார்மோன் சுரப்பதால் உடலில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ். எனவே நீங்கள் உங்களுடைய உணவு வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக மீறாமல் நீங்கள் கட்டாயம் நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் சொல்கிறாங்க. அதாவது தினமும் நீங்கள் ஒரு வேளை உணவு தவிர்ப்பதன் மூலமாகவோ அல்லது ஒழுங்காக சாப்பிடாமல் இருப்பதன் மூலமாகவோ உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. அதாவது நீங்கள் குறைவான அளவில் நீங்கள் சாப்பிட்டு வருவதால் நாளடைவில் உங்கள் ஊட்டச்சத்தின் அளவு குறைந்து உடல் வலிமையற்று காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசத்தின் அளவு பாதிக்கப்படும். தொடர்ந்து நீங்கள் உணவை சாப்பிடாமல் இருப்பதால் உடலில் மெட்டபாலிசத்தின் அளவு பாதிக்கப்படுகிறது. இதனால் உடல் எடையை குறைய தொடங்குகிறது. குறிப்பாக காலை உணவையும் இரவு உணவையும் தவிர்ப்பதன் மூலம் உடலில் உள்ள ஒட்டுமொத்த மெட்டபாலிசமும் பாதிக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.